நாம் இன்னைக்கு நம்மளோட திரையரங்கம் நிகழ்ச்சியில் இயக்குனர் வினோத் தாத்ரேயா இயக்கி நானி நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய சூர்யாஸ் சாட்டர்டே இந்த மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் சரிபோதை சனிவாரம் அப்படின்ற நேமில் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த மூவியோட திரையரங்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யாஸ் சாட்டர்டே இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், டயலாக் டெலிவரி, காமெடி, பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ்னு எல்லாத்துலேயுமே பின்னி படம் எடுத்திருக்காரு டேரக்டர். படத்தில் ஒரு இடத்துல கூட லேக் இல்லை, அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போகுது. படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே அடுத்து என்னன்னு ஆர்வமாக படம் பார்க்க வச்சுருக்காரு. இப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் இது முழுக்க முழுக்க தெலுங்கு ஆடியன்ஸை கவர் பண்ணக்கூடிய வகையில் எடுத்த ஒரு முரட்டு மசாலா படமாக இருந்தால் கூட தெலுங்கு படங்களுக்கே உண்டான குத்துப்பாட்டு ஒன்று கூட அந்த படத்தில் இல்லை. அதனால் இந்த படத்தால் தெலுங்கு ஆடியன்ஸையே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கையில் தமிழ் சினிமாவில் இந்த படத்தோட நிலை என்ன? இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கதை ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகலை. வில்லன் ஒருத்தர் இருக்காரு, அவரை நாணி அடிச்சிடுறாரு. பதிலுக்கு இந்த வில்லனோட ஆட்கள் நாணி அடிக்க போகிறாங்க, அவங்களையும் நாணி அடிச்சு விட்டுறாரு. கதைப்படி சனிக்கிழமை மட்டும்தான் நாணி சண்டை போடுவார். மற்ற நாள் இந்த வில்லன்கள் போனால் நாணி அடிச்சிடலாம். ஆனால் சனிக்கிழமையே தான் போய் அவர்கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு லாஜிக்கே இல்லாமல் அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு. ரீசெண்ட் டேஸில் அவர் நடித்த படங்கள்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சதோ அதில் கொஞ்சம் கூட குறையில்லாத அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிற அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக நானியோட நடிப்பு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களுக்காக வேணால் அந்த படங்களை போய் பார்க்கலாம். அதுபடி மியூசிக்கோ சாங்ஸோ அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் கதாநாயகன் சின்ன வயசுலேருந்தே அதிகமாக கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கதாநாயகன் கண்ணு முன்னாடி யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணால் உடனே கதாநாயகன் கோவம் அவங்கள போய் அடிச்சிருவார். இதனால் கதாநாயகனோட ஃபேமிலிக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட கதாநாயகனோட அம்மா கதாநாயகன்கிட்ட ஒரு சத்தியம் ஒன்று வாங்குறாங்க. அது என்ன சத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் உன் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நீ கோவம் உடனே போய் அவங்கள அடிக்காத, அவங்க பண்ணுற தப்புகளை எல்லாம் வீட்டில் உட்காந்து ஒரு டைரியில் நோட் பண்ணிக்கிட்டே வா. இதை தொடர்ந்து 6 நாள் பண்ணிக்கிட்டே வா. 7வது நாள் உட்காந்து அந்த டைரியில் இருக்கிற நீ அவங்க பண்ண தப்புகளை எல்லாம் ரீட் பண்ணிப்பாரு. அப்போ அவங்க பண்ண தப்புக்கு அவங்க மேலே இருக்கிற உன்னோட கோபம் குறைஞ்சிருச்சுன்னா நீ அவங்கள மன்னிச்சிரு. ஆனால் அவங்க பண்ண தப்புக்கு உங்ககிட்ட கோபம் குறையலை அப்படின்னா அந்த 7வது நாள் உன்னோட நாள், நீ அவங்கள போய் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்குறாங்க. இதவே கதாநாயகன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த படத்தில் இருக்காரு. இந்த படத்துல கதாநாயகனோட அம்மாவுக்கு யாராலையும் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் ஒன்று இருக்கும். அவங்க தன்னோட வாழ்க்கையோட கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில தான் தன் மகன் கிட்ட யார் மேலேயும் அடிக்கடி கோவப்படக்கூடாது அப்படின்ற ஒரு சத்தியத்தை வாங்கியிருப்பாங்க. கதாநாயகனோட தாய்மாமா பொண்ணு தான் இந்த படத்தோட கதாநாயகியா இருப்பாங்க. கதாநாயகிக்கு கதாநாயகன் ஒரு முரடனா இருக்கிறதுனால ஆரம்பத்துல இருந்தே அவனை பிடிக்காது. கதாநாயகியோட அப்பா அடிக்கடி தண்ணி அடிச்சுட்டு கதாநாயகியையும் அவங்க அம்மாவையும் அடிச்சு துன்புறுத்திக்கிட்டே இருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கதாநாயகனோட அம்மா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு கதாநாயகியையும் அவங்க அம்மாவையும் அனுப்பி வச்சிருவாங்க. இதுக்கப்புறமா உடம்பு சரியில்லாத கதாநாயகனோட அம்மா இறந்தும் போயிடுவாங்க. கதாநாயகன் தன்னோட அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின்படி வாரத்தில் 6 நாள் கோவமே பட மாட்டாரு. அவர் கண்ணு முன்னாடி யாராவது தப்பு பண்ணா கூட அதை தன்னோட டைரியில நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்தில் 7வது நாளான சனிக்கிழமை தான் அவங்கள தேடி பிடிச்சி போய் அடிச்சுட்டு வருவாரு. இப்படி கதை மூவ் ஆயிட்டு இருக்கல. இந்த படத்துல அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு 2 கேரக்டரை காட்டுவாங்க. தம்பியா இருக்கக்கூடிய எஸ்.ஜே. சூர்யா அந்த பகுதியோட இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அண்ணன் அந்த பகுதியோட கவுன்சிலரா இருப்பாரு. தம்பியா இருக்கக்கூடிய எஸ்.ஜே. சூர்யா தன்னோட அப்பாவோட ஒரு ப்ராப்பர்ட்டியான லேண்டை விற்கிறதுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. எஸ்.ஜே. சூர்யாவோட அண்ணன் அந்த லேண்டை விற்க விடாம ஒரு கேஸ் ஒன்றை போட்டுருவாரு. இந்த கோவத்துல எஸ்.ஜே. சூர்யா அவங்க அண்ணனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்கல்ல கவுன்சிலரா ஒரு பகுதி மக்கள், அந்த பகுதிக்கு போயிட்டு அந்த மக்கள்ல இருந்து யாராவது ஒரு ஆளை கொண்டு காட்டு மராண்டித்தனமா அடிச்சு தன்னோட கோவத்தை போக்கிக்குருவாரு. எப்பெல்லாம் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு அவங்க அண்ணன் மீது கோவம் வருதோ அப்பெல்லாம் அவங்க அண்ணனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் வாழ்ற பகுதிக்கு போயிட்டு அந்த மக்கள்ல இருந்து யாராவது ஒருத்தரை இழுத்துட்டு ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொடூரத்தனமா சித்திரவதை பண்றாரு. இந்த டைம்ல எஸ்.ஜே. சூர்யா இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு கதாநாயகி கான்ஸ்டபிள் வேலைக்கு வர்றாங்க. அப்போ அந்த மக்களுக்கு எஸ்.ஜே. சூர்யா பண்ற கொடூரமான செயல்களை பார்த்துட்டு கதாநாயகி அந்த பகுதி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அந்த டைம்ல தான் நானி எஸ்.ஜே. சூர்யா கிட்ட இருந்து அந்த பகுதி மக்களை காப்பாற்ற ட்ரை பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கதாநாயகி அந்த பகுதி மக்களை காப்பாற்ற நானிக்கு தன்னால முடிஞ்ச ஹெல்ப்புகளை பண்றாங்க. கடைசியா நானி அந்த பகுதி மக்களை எஸ்.ஜே. சூர்யா கிட்ட இருந்து காப்பாத்தினாரா இல்லையா, எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை என்னாச்சு அப்படிங்கறத அந்த படத்தோட மீதி கதையா இருக்கு.
என்ன நேயர்களே, நாம இது வரைக்கும் நம்மளோட வீடியோவில் சூர்யாஸ் சாட்டர்டே இந்த மூவியோட திரை விமர்சனத்தை பற்றி பார்த்தோம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் திரை விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.